Hello viewers, வணக்கம் and welcome to 234 Ways. இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போற வண்டி Volkswagen புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்க Polo TDI. Volkswagen இந்த வண்டியோட என்ஜின் அண்ட் அவுட்லுக்ல ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். Volkswagen நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இந்த போலவே ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவுட்லுக்ல சின்ன சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலா இதோட என்ஜின்ல தான் சொல்லணும். என்ஜின்ல நிறைய விஷயங்கள் ஒரு புதுசான என்ஜினே சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா இதோட என்ஜின் சிசி, இதோட பவர் எல்லாமே சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டி இந்தியால இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாதிரி யூரோப்லயும் இதே மாதிரி ஒரு புது வண்டி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் என்ஜின் டிசைன் எல்லாமே சேஞ்சஸ் கொடுத்திருந்தாலும் அதோட டிசைன் வந்து கொஞ்சம் வேறுபடுது நம்ம இந்தியன் மாடல்ல இருந்து யூரோப் மாடலை கம்பேர் பண்ணும்போது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கும்போது இதோட டிசைன்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் இல்லனாலும் ரெண்டு விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு விஷயம், அந்த ஹெட்லைட்டோட டிசைன் பழைய வண்டி மாதிரியே இருந்தாலும் அதுக்கு உள்ள வர டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் டீடைல் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த வண்டியோட சின் ஏரியால ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல கொடுத்திருக்க இந்த ஸ்ட்ரைப் குரோம் பினிஷ். நார்மலா அவங்க பழைய வண்டிகள்ல வெறும் பிளாக் மட்டுமே கொடுத்த அவங்க இதுல புதுசா ஒரு டிசைன் கொடுக்கணும்ன்றதுக்காக குரோம் ஆட் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஓவராலா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது இதை ரெண்ட தவிர்த்து வேற ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சேஞ்சஸ் பார்த்தோம், இதை பார்க்கும்போதே தெரியுது இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கன்ட்டு. அண்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்த அளவுக்கு கூட அவங்க சைட்ல சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனா இந்த சைட் போர்ஷன்ல பாடியில எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைனாலும் வீல்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. புது புது டிசைன்ஸ்ல அலாய் வீல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அலாய் வீல் வந்து அவங்க டிசைன் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாலும் பழைய போல என்ன லுக் அது வெளிப்படுத்திச்சோ அதே லுக் தான் இதுல தெரியுது. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்ல நம்மளால பார்க்க முடியல. அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm வருது. நார்மலா போலோ இந்த காரை வந்து வேர்ல்ட் ரேலி சாம்பியன்ஷிப்க்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ரேலி ரேஸ் ஓட்டும் போது கண்டிப்பா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். ஆனா அதே டெக்னாலஜி தான் அவங்க மார்க்கெட்லயும் இன்ட்ரோடியூஸ் கொடுத்திருக்காங்க, ரோட் யூஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்க்கும் போது அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற நிறைய கார்கள், உதாரணத்துக்கு ஃபியட் புண்டோ அண்ட் ஸ்விஃப்ட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இதோட கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் கிளியரன்ஸ் கம்மியா இருந்தாலும் இதுல அவங்க ஒரு நல்ல டெக்னாலஜி சஸ்பென்ஷன் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ரோடு எவ்வளவுதான் பள்ளமேடு இருந்தாலும் கீழே டச் ஆகிற ப்ராப்ளம் எதுவும் வரதில்லை. இந்த வண்டியோட ரியர் லுக் பார்க்கும்போது பழைய போலோவோட லுக் மாதிரியே தான் இருக்கு. பட் லுக் அதே மாதிரி இருந்தாலும் இதோட பம்பர் அவங்க சேஞ்சஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனா ரொம்ப பெருசா இதுல தெரியல. நம்ம வண்டியோட கிட்ட வந்து பார்த்தாலும் தெரியுது சின்ன சின்ன அதோட லைன்ஸ் தான் சேஞ்சஸே தவிர லாங்ல இருந்து பார்க்கும்போது இதோட பேக் லுக் பழைய போலோல என்ன லுக் இருந்ததோ அதே தான் தெரியுது. மத்தபடி ரொம்ப பெருசா நம்மளால பார்க்க முடியல. இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்க போனா இந்த வண்டி இந்த செக்மெண்ட்ல இருக்க வண்டிகள்ல இதுல ஓரளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் நம்ம பார்த்தாலும் தெரியுது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு பூட் ஸ்பேஸ். பிகாஸ் நம்ம ஃபியட் புண்டோ அந்த மாதிரியான கார்கள்ல ரிவ்யூ பண்ணும்போது அதோட பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இதுல 240 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. கண்டிப்பா நம்ம லாங் டிராவல் ஒரு 1 வீக் அப்படி டிராவல் பண்ணும்போது இதோட லக்கேஜை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம இந்த போலோவோட இன்டீரியர்ல தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இன்டீரியர்லயும் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு விஷயம் தான் இதோட ஸ்டேரிங் வீல். ஸ்டேரிங் வீல்ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதுல ஸ்டேரிங் வீல சுத்தி லெதர் ராப் பண்ணிருக்காங்க.
இதனால நம்ம லாங் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த ஸ்டேரிங் வீலோட லுக்கே வந்து மாத்திருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணிருக்காங்க, பியானோ பினிஷ் கொடுத்திருக்காங்க. இந்த பியானோ பினிஷ் அண்ட் இந்த லெதர் ராப் ஓவராலா பார்க்கும்போது இந்த வண்டியோட விலை எவ்வளவோ அதோட அதிகமா இந்த குவாலிட்டி கொடுத்திருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. நார்மலா இந்த மாதிரியான ஸ்டேரிங் வீல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ல தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த போலோ கார்ல அவங்க கொடுத்திருக்கிறது இந்த வண்டியை வாங்குறவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும். அண்ட் இந்த கேபின் ஏரியால கிட்டத்தட்ட அதே இதுதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓல்டு போலோல என்ன கொடுத்திருந்தாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். பட் இதுல 12 டின் ஆடியோஸ் கொடுத்திருக்காங்க. இதனால வந்து நம்ம ஆடியோ கேட்கும் போது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குவாலிட்டியான மியூசிக் பிளேயரால இந்த வால்யூம் வந்து நம்ம ரொம்ப அதிகமா வச்சு கேட்கும் போது ஒரு இரைச்சல் இல்லாம அதோட ஆடியோவோட சவுண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா நமக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து Volkswagen கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த வண்டி எப்பவுமே நமக்கு தெரியும் Volkswagen நல்ல குவாலிட்டியாவும் நல்ல கஸ்டமருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. இதுல சேஃப்டி வைஸ்லன்னு பார்க்கும்போது ஏர் பேக் வருது, 2 சைடுமே ஏர் பேக் வருது, டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைட்ல. இந்த கார் வந்து கிராஷ் டெஸ்ட்ல அரௌண்ட் 4 ஸ்டார் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் 5ல. குவாலிட்டி வைஸ்ல Volkswagen நம்ம குறைய சொல்ல முடியாது. சோ குவாலிட்டில ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாவே இருக்கு. கேபின் பொறுத்த வரைக்கும் நல்ல கலர்ஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க. இந்த கலர் மேட்ச் பண்ணதுனாலே இதோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மலா அவங்க வந்து எலிஃபண்ட் கிரே அண்ட் பிளாக் டேஷ்போர்ட் கொடுத்திருந்தாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். இவங்க டியூல் கலர்ல கொடுத்தது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி காட்டுதே தவிர பட் ஸ்பேஸ்லாம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டிரைவர் சைடோட கம்ஃபர்ட் என்னென்னு பார்க்கும்போது இதோட மீட்டர் எல்லாமே வந்து நீடில் டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. டேக்கோ அண்ட் ஸ்பீடோ மீட்டர். ஓடோமீட்டர் டிஜிட்டல் டைப்ல வருது ஆஸ் யூஷுவல், இப்போ நிறைய மேனுஃபேக்சர் ஃபாலோ பண்ற மாதிரி. அண்ட் இதுல என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னு அப்படின்னா இண்டிகேட்டர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஒரு கியர்ல டிராவல் பண்றோம், செகண்ட் கியர்ல டிராவல் பண்றோம் அப்படின்னும் போது இதோட டேக்கோமீட்டர்ல RPM முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் கியர் சேஞ்ச் பண்றதுக்கு இண்டிகேட் பண்ணுது அந்த ஏரியால. அண்ட் டோர் ஓபன் பண்ணா அந்த இண்டிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூல் லெவல் இந்த மாதிரியான மெயினான இண்டிகேஷன்ஸ் இங்க வந்து நமக்கு தெரியுது. அண்ட் இதோட ஏசி வெண்ட் எல்லாமே நல்ல டிசைன், அவங்க கொடுத்திருந்த டிசைன் தான் இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வைப்பரும், லெஃப்ட் சைட்ல வந்து ஹை பீம் லோ பீம் நம்ம யூஸ் பண்றது கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்றது யூரோப்பியன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் இது ஒரு ஜெர்மன் கார்ன்றதுனால இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியால நம்ம லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஹெட்லைட் வந்து அது ஒரு நாப் மாதிரி கொடுத்திருக்காங்க. நார்மலா இங்க வர லீவர்லயே கொடுப்பாங்க. பட் போலோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா Volkswagen பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. சோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. சேம் டைம் நம்ம ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியும் என்ன இதுல இருக்குன்றத. இங்க வந்து ஆட்டோமேட்டிக் விண்டோஸ் இருக்கு ஃப்ரண்ட்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு போத்வே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோஸ். நம்ம ஒரு சின்ன லாங் பிரஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா அப் ஆகுறதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகுறதும் ஆயிடும். அண்ட் இங்க இருந்து 4 விண்டோவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பா சொல்லணும், இந்த செக்மெண்ட்ல இருக்கிற நிறைய கார்கள் வந்து பாட்டில் ஹோல்டர் கொடுக்கறதுக்கு தவறிடுறாங்க. பட் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் நல்ல பெரிய சைஸாவும் கொடுத்தது நம்ம கண்டிப்பா பாட்டில் வைக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸ்பெஷலா நம்ம வெளியே இருந்து காருக்குள்ள வரும்போது நானே ஒரு வாட்டி இடிச்சுக்கினேன் சொல்ல போனா. இதோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி டாலா இருக்கிறவங்க உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா யூஸ் ஆகுற வரைக்கும். அண்ட் ஓவராலா இந்த வண்டியோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதுன்னே சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது தெரியும், வெளியே இருந்து பார்த்தாலும் சரி இல்ல உள்ள வந்தாலும் சரி சின்னதா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் கார் சின்னதா இருந்தாலும் இதோட சேஃப்டி இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. நான் போலோவோட ரியர் சீட்ல தான் இப்ப உட்காந்துட்டு இருக்கேன். இந்த வண்டியோட சீட் ஃபேப்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா குவாலிட்டியா நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. பட் ரியர் சீட்ல உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப அன்ஈஸியா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு விஷயம் இதோட லெக் ரூம் அண்ட் நீ ரூம்.
நார்மலா நம்ம லாங் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா உட்காந்துட்டு போகும்போது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குன்றத நம்ம யோசிப்போம். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிற அளவுக்கு கூட பின்னாடி சீட்ல கண்டிப்பா இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற டொயோட்டா இட்டியோஸ் அண்ட் ஃபியட் புண்டோ, ஸ்விஃப்ட் இந்த கார்களை கம்பேர் பண்ணும்போது இதோட லெக் ரூம் நீ ரூம் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் சேம் டைம் இந்த வண்டியில 3 பேர் டிராவல் பண்ணும்போது நடுவுல உட்கார்றவங்களுக்கு இந்த சென்டர்ல வர கன்சோல் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதோட ஹைட் அதிகமா இருக்கிறதுனால கால் வைக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சைட்ல உட்கார்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதெல்லாம் வந்து பின்னாடி சீட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள். அண்ட் இங்க இந்த ஏரியால கம்ஃபர்ட் ஜோன்ல அகைன் பார்க்கும்போது பாட்டில் ஹோல்டர்ஸ் வரல. பட் இருந்தாலும் ஃப்ரண்ட்ல அவங்க அட்லீஸ்ட் கொடுத்துருக்கிறது அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. ஃப்ரண்ட் எப்படி கம்மியா இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்தபடி ரொம்ப வர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டீசென்டான லெவல்ல இருக்கு. இதோட சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இதோட நீ ரூம் லெக் ரூம் கம்மியா இருந்தாலும் இதோட சீட்டிங் பொசிஷனால அது ரொம்ப ஃபீல் ஆகல. ஏன்னா கொஞ்சம் டிக்ளைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டெப்த் வந்து ரொம்ப நல்லா கொடுத்ததுனால நம்ம பேக் வந்து ஈஸியா வந்து சப்போர்ட் ஆகுது பேக் சீட்ல. இந்த மாதிரியான கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த பேக் சீட்ல இருந்தாலும் இதுல சீட் வந்து ரொம்ப அட்வான்டேஜா பண்ணிருக்காங்க. இதோட சாயிர டிக்ளைனும் சரி இல்ல இதோட டெப்த்தும் சரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இதனால லெக் ரூம் அண்ட் நீ ரூம் கம்மியா இருக்கிற விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் இந்த சீட்டோட பொசிஷனால. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஏரியால பார்க்கும்போது நிறைய கார்கள்ல இது வந்து ரொம்ப ஹைட்டா கொடுப்பாங்க, அதனாலே நடுவுல உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காங்க. அண்ட் சேம் டைம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இதோட வெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்ததுனால உட்காந்து டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இப்போ போலோ 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினை டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியை ஏன் 1.5 லிட்டர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தது கம்மியான சிசில வண்டி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல இவங்க வந்து 3 சிலிண்டர்ல என்ஜின் பண்ணிருந்தாங்க. அதனால நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, என்ஜினோட நாய்ஸ் அதிகமா இருக்கும் அண்ட் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமா இருக்க ஃபீல் இருந்தது. அண்ட் என்ஜினோட டார்க்கும் பாத்தீங்கன்னா லேக் அதிகமா இருந்தது. பட் இப்ப இவங்க கொடுத்திருக்க என்ஜின் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் சேம் டைம் என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. இதனால வண்டியோட நாய்ஸ் கம்மி ஆயிடுச்சு. நம்ம டிரைவ் பண்ணும் போதே கேபின்குள்ள நாய்ஸ்ன்ற ஒரு விஷயமே கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு வண்டி. ஸ்பெஷலா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற நம்ம லாஸ்ட் ஒரு 2 எபிசோட்ல இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிகளை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இதோட கேபின் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் சேம் டைம் என்ஜினும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இதோட பவர் பத்தி சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் 230 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இது எந்த கியர்ல இருந்தாலும் சரி இல்ல லோ ஆர்பிஎம்ல இருந்தாலும் சரி, நம்ம தேர்ட் கியர் அந்த மாதிரி கியர்ல இருந்தாலும் அது மட்டும் இல்ல ஆர்பிஎம் கம்மியா இருந்தா கூட நம்ம ஆக்சிலரேட்டரை வந்து பிரஸ் பண்ணும் போது இதோட பவர் ரொம்ப ஃபாஸ்டா வருது. வண்டி லேக் இல்லாம ஸ்மூத்தான பவர் டெலிவரி ஆகிறதுனால நம்மளால ஈஸியா வண்டியை மூவ் பண்ண முடியுது. மத்தபடி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 சென்டிமீட்டர் கம்மியா இருந்தாலும் இதோட சஸ்பென்ஷன்னால ரொம்ப கிளீனான டிரைவ் நமக்கு கிடைக்குது. ஸ்பெஷலா ஹை ஸ்பீட்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் ஹேண்ட்லிங்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்டேபிளா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை நிறைய ரேலி சாம்பியன்ஷிப்ல அவங்க யூஸ் பண்ணதுனால இல்ல பிளஸ் ரோட் ரேசிங்லயும் இந்த வண்டியை யூஸ் பண்றாங்க. இதனால நிறைய ஃபீட்பேக் எடுத்து இந்த வண்டியை டெவலப் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஹேண்ட்லிங் வந்து இதை டிரைவ் பண்ணும்போது கிடைக்குது, சிட்டிலயும் சரி ஹைவேலயும் கூட. இதோட ஏசி கூலிங் எப்படி இருக்குன்னா, நல்ல டீசென்டான கூலிங் இதுல கொடுத்திருக்காங்க. சேம் டைம் நம்மளால இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், டெம்பரேச்சர் எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இதுல வந்திருக்கு. சோ இதனால ஏசி கூலிங் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டீசென்டா பண்ணிருக்காங்க. ஸ்டேரிங் வீலும் ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல. இதுல லெதர் பினிஷ் கொடுத்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு டிரைவ் பண்ணும்போது. அண்ட் சீட் வந்து நம்ம ஹைட் அண்ட் ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணலாம் டிரைவர் சைட்ல. அண்ட் அகைன் கோ டிரைவர் சைட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஃபெசிலிட்டி எல்லா கார்லயும் கொடுக்குறாங்க. எல்லா மேனுஃபேக்சரும் இப்போ அதை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஓவராலா நம்ம டிரைவ் பண்ணும்போது இதுல ஃபீல் ஆகுற ஒரு விஷயம், வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது அண்ட் வைப்ரேஷன் கம்மியா இருக்கு, நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து Volkswagen இந்த புது போலோல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
வண்டியோட கிளட்ச் அண்ட் கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலா கிளட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதே அதோட பிரஷர் நம்ம கொடுக்கறதே தெரியல, ஏன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா ஒரு வண்டிக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சிட்டில டிரைவ் பண்ணும்போது கிளட்ச் அதிகமா யூஸ் பண்ணுவோம், நம்ம எல்லா எபிசோட்லயும் அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட கிளட்ச் அண்ட் கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா அவங்க கொடுத்திருக்காங்க. நார்மலா கிளட்ச்ன்றது வந்து நம்ம சிட்டில டிரைவ் பண்ணும்போது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம், ஸ்பெஷலா மேனுவல் கியரிங்ல. சோ இந்த வண்டியில அவங்க சாஃப்டா கொடுத்தது நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம பிரஷர் கொடுக்கறதே வந்து ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த வண்டியோட விசிபிலிட்டி டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்ல நம்ம ஜட்ஜ் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஏன்னா இது சின்ன கார் அப்படின்றதுனால. சேம் டைம் சைட்லயும் அப்படிதான், மிரர்னால நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது, ஜட்ஜ் பண்ணவும் முடியுது. பட் நம்ம பேக்ல வந்து ஜட்ஜ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து நம்ம பேக் வியூ மிரர்ல பார்த்தா கூட நம்மளால கிளீனா ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு சில பார்ட் தான் தெரியுதே தவிர ரெண்டு சைட்லயும் எட்ஜ் டு எட்ஜ் வந்து கிளீனா ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கிறது டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் 1500 cc and 230 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டார்க் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா அமேஸ் அண்ட் சிட்டியோட கொஞ்சம் அதிகமாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இது ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான என்ஜின் கூட. அண்ட் இதோட பவர் என்னன்னா 90 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் என்ஜின் சிசி அதிகம் பண்ணிருந்தாலும் இதோட மைலேஜ் ரொம்ப நல்லா வருது. இந்த வண்டியோட மைலேஜ் சிட்டில 17 ஹைவேல 23 கொடுக்குது. நார்மலா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து சிட்டிக்கும் ஹைவேக்கும் டிஃபர் ஆகாது. நிறைய மேனுஃபேக்சர் கொடுக்குற வண்டிகள்ல 2ல இருந்து 3 வரைக்கும் தான் டிஃபர் நம்ம காட்டும். பட் இதுல 5 கிலோமீட்டர் வந்து அதிகமா கொடுக்கறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வண்டி வாங்கினா மைலேஜ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இது ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 230 Nm டார்க் வந்து 1500 RPMல இது ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த வண்டியில நம்ம ஃபுல் லோட்ல, அதாவது 4 பேர் இல்ல 5 பேர் டிராவல் பண்ணா கூட லோ ஸ்பீட்ல இருந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணா கண்டிப்பா லேக் இருக்காது. இதோட பிக்கப் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வண்டியோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த வண்டியோட குவாலிட்டி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம ரிவ்யூல தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வண்டியோட பிரைசிங் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஷோரூம் அப்ராக்சிமேட்டா 7,50,000 rupees வருது. இந்த வண்டியோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி இந்த ரிவ்யூல தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, bye from Sharat Kumar.